அமைச்சர் நேரு அவர்களின் தொடர்புடைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, 2 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்திருக்கு. நேற்று இரவு நிறைவடையும் போது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பெட்டிகள்லாம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டுச்சுல்ல சார். இதோட பின்னணி என்ன? என்ன ஆவணங்கள் வந்து சிக்கியிருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? நேரு மேலே ஆக்ஷன் எடுக்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாளாகவே அது டியூவில் தான் இருந்திருக்கு. 2018 வருமான வரி சோதனை நடந்தது. அப்போவே அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி 2, 3 தம்பிகள், இவருடைய மகன் அவங்க பேர்லலாம் நிறையா பண பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட பணம் வந்திருக்குங்கிற மாதிரிலாம் வருமான வரித்துறை தான் ஆரம்பித்தது. எப்போவுமே வழக்கமாக வருமான வரித்துறை தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ரெக்கி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இன்டெரக்டாக என்கொயரிஸ்லாம் பண்ணிக்கிட்டு சில ஆவணங்கள்லாம் கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி பேங்க்கில் கேட்டிருப்பாங்க. கூடுதல் டிரான்சாக்ஷன்ஸ் வர்றது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போது இதில் ரியல் எஸ்டேட்டில் அவங்க வந்து ரொம்ப பெரிய பார்ட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிவிஹெச் மட்டும் இல்லை, காவேரி ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள்லாம் இருக்குது. எல்லா திட்டங்கள்லையும் அவர் வந்து கை வச்சிருக்கிறாருங்கிறது உண்மை. ஸோ 2018க்கு அப்புறமா அவங்க வந்து இடி அலர்ட் பண்ணி இடி சைலண்ட்டாக அந்த வேலையை பார்த்துருக்கு. ஏன் இவ்வளோ லேட்டுங்கிறது தான் கேள்வி. நான் இதுக்கு முன்னால் ஆனால் ஒரு விஷயம் நேரு பற்றி சொல்ல முடியும், எல்லாம் கரெக்டாக பண்ணக்கூடிய ஆள் தான். அதாவது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து அவர் பண்ணிவிடுவார். கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுவார். அப்போ தான் யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுறதா நான் சொல்கிறது? யாரும் போட்டு கொடுக்கூடாது அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்காங்களோ, யாருக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து சமாதானப்படுத்தி வச்சுக்கிறதுல கில்லாடி நேரு. ஸ்மூத் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கூலாக, யார்கிட்டையும் கோச்சிக்காமல், யாரையுமே பகைச்சிக்காமல் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆள். அதனால் ப்ராபப்ளி இந்த விஷயம் லேட் ஆகிட்டுருலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவருடைய அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து பார்த்த உடனே ஆஹா இது கோளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் அப்பேரண்ட்லி ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ணாமலை கூட அண்ணாமலையுடைய ஐ திங்க் இந்த முதல் இதுலேயே அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1லேயே அவருடைய பேர் இருந்துன்னு நினைக்கிறேன். 5ஆவதாவோ 6ஆவதாவோ இருந்தது. அப்போ வந்து 2500 கோடி ரூபா போல் அவர் இருக்குதுன்னு சொன்னார். அப்போவே நம்மளுக்குலாம் தெரியும் 2500 கோடி ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி, இவ்வளோ பண புழக்கங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்கிறதுக்கு ரியல் எஸ்டேட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்கிறதுக்கு நீங்கள் மாரிஷஸ்லாம் போயிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ரியல் எஸ்டேட்டு, ரெண்டாவது சினிமா துறை. இந்த 2 துறைகளில் பாருங்கள், நீங்கள் டிஎம்கேல நிறைய பேருக்கு சினிமா துறையில் இருக்கும், ஆதிக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா ரியல் எஸ்டேட்டில் ஆதிக்கம் இருக்கும். இல்லைன்னா இப்போது டாஸ்மாக் வேறே இருக்குது. 3வது மிகப்பெரிய ஒரு கள்ளப்பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு துறை அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த சிஸ்டத்தை அவங்க வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி தேச துரோக சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இடி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அவங்க வந்து நிறையா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இதில் முக்கியமாக வந்து அவங்களுடைய அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பற்றி தான் இருக்க முடியும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது அவங்க கையில் ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. எப்படி நம்ம அந்த G² மேட்டர் வெளியில் வந்ததோ அதே மாதிரி இவங்களுக்கும். அதாவது சர்க்காரில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேரு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எந்த அரசு இருந்தாலும் சரி அவருடைய வேலை ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது அவருடைய வேலை தங்கு தடை இல்லாமல் நடக்கும். எப்படி ஜெகத் ரட்சகன் பண்ணார் பாருங்கள். ஜெகத் ரட்சகனுக்கும் அதே மாதிரி தான், ஏவா வேலுவுக்கும் அதே மாதிரி தான், கேபி முனுசாமிக்கும் அதே மாதிரி தான். எந்த அரசாக இருந்தாலும் சரி தங்களுடைய வேலையை கரெக்டாக அவங்க சாதிச்சுட்டு போயிடுவாங்க. தங்களுடைய தொழிலை நல்லா வளர்த்துக்கிட்டே போவாங்க. டிஎம்கேல வந்து நேரு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர் கிட்டத்தட்ட அம்பானி லெவலில், அடானி லெவலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம யாரும் பேசுகிறது கிடையாது. ஏன் அவங்க கட்சி தலைமையாக அதை பற்றி பேசுகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து எலெக்ஷன்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பார்ட்டிக்கு அந்த எலெக்ஷனை வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். ரெண்டாவது, இவங்க வந்து மணி ஹேண்ட்லர்ஸ், மணி மேனேஜர்ஸ். அதாவது இந்த மாதிரி கணக்கில் வராத பணத்தெல்லாம் எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அதாவது இவங்க டைரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. பினாமிகள் மூலமாக அல்லது சில ஏஜென்ட்ஸ்கள் மூலமாக எல்லாருமே வந்து
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா மாதிரி இருக்க முடியாது. தன்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் வெளியில் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக இவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸு, டிவிஹெச் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி அவங்க வந்து டீநோட்டிஃபிகேஷன் பண்ணினாங்க, எப்படி அந்த லேண்ட் வாங்கப்பட்டது, எவ்வளவுக்கு விற்கப்பட்டது, எவ்வளவுக்கு அவங்க வந்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட வரும். ஏன்னா ஏடிஎம்கே பீரியட்லேயே கூட இதெல்லாம் இருந்திருக்கு, அவங்களே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே பீரியடில் கூட இந்த மாதிரி பத்திரப்பதிவில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஐ திங்க் ஹைகோர்ட் ஏதோ சம் ஸ்ட்ரிக்சர்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஒன்றும் ஞாபகம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக பிடிபடாமல் இன்னைக்கு பிடிபட்டிருக்காரு அப்படின்னு சொன்னேன்னா நிறைய பேருக்கு இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். எனக்கு மட்டும் இல்லை, டிஎம்கேலேயே நிறைய பேருக்கு இதில் வந்து மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எஸ்பெஷலி திருச்சியில் இருக்கிற மற்ற டிஎம்கே காரங்களுக்கு, திருச்சி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. சில சீனியர் அமைச்சர்களுக்கு, சில ஜூனியர் அமைச்சர்களுக்கு, அதாவது உதயநிதியினுடைய குரூப் என்று கருதப்படுகிற ஒரு சில எம்எல்ஏஸ் எம்பிஸ்களுக்கு கூட இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன, இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு வந்து இடி அறிக்கை வரும். இன்றைக்கி சாயங்காலம் வரும், இல்லைன்னா நாளை காலையில் கண்டிப்பாக வந்துடும். என்னென்ன பிடிச்சிருக்கிறாங்க, அதனுடைய பரிணாமம் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். எப்படி டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 40,000 கோடி சொன்னேன், சில பேர் 4 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. அளவு வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் டாஸ்மாக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிச்சு, 1000 crores அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதாவது அவங்க பிடிச்ச ஆவணங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லலை, ஒரு சில ஆவணங்களை மட்டுமே காட்டிட்டு 1000 crores வரைக்கும் இங்கே மோசடி நடந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இதே மாதிரி இங்கே எவ்வளோ சொல்ல போகிறாங்க, இனிஷியல் ரிப்போர்ட் எவ்வளோ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு நம்மளுக்கு ப்ராபபிளி இதை பற்றி தெரியும். அமலாக்கத்துறையின் தொடர் சோதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் இருப்பது போல திமுக அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்களோ, உங்களுக்கு பதில் என்ன சார்? அது கரெக்டு தான், பழிவாங்கும் நடவடிக்கைன்னே வச்சுக்கலாமே. அதாவது நீங்கள் ஒருத்தர் திருடுறான்னு சொன்னோன்னா போலீஸ் வரத்தான் செய்யும். போலீஸ் வந்து திருடனை பிடிக்கிறதுக்கு போகிறது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னோன்னா லெட் இட் பி பழிவாங்கும் நடவடிக்கை, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த நரேந்திர மோடி அரசு வந்த பிறகு தான் இடி, அமலாக்கத்துறை, அதே மாதிரி இன்கம் டேக்ஸு, அப்புறமா சிபிஐ, இதெல்லாமே பயங்கரமாக முடுக்கி விடப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, இடிக்கும் ஃபுல்லாகவே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இடியை இன்னும் பலப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல, இசிஐஆர், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் இசிஐஆர், அதை போடுறதுக்கு முதல்லலாம் வந்து வேறு ஸ்டேட்ஸ்லாம் போய் போட வேண்டியிருந்தது. இப்போது அதே ஸ்டேட்லேயே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு அப்சர்வேஷன் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இடி வந்து அவங்களுடைய அந்த கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது அவங்க ரெய்டு நடத்திடுவாங்க, நிறைய ஆவணங்கள் பிடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கேசஸ் வந்து கடைசி வரைக்கும் லாஜிக்கலாக கொண்டு போய் முடிக்கணும் இல்லையா. அது அந்த மாதிரி லாஜிக்கலாக முடிவடையக்கூடிய கேசஸ் வந்து 5% கீழே இருக்குது. தண்டனை வழங்கப்பட்டது அதை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த இடி எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பாமரனுக்கு வந்து இது புரிய மாட்டேங்கிறது. எப்படி, அதாவது யாருமே இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க எல்லாருமே தெரியுது, ஆனால் அவங்களாம் ஜாலியாக கேஷுவலாக நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிறைக்கு போகலையே அப்படின்ட்டு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற, நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இடி மேட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு இவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட அது கோர்ட்டில் வந்து நிற்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். ரெண்டாவது, நம்மகிட்ட கோர்ட் இருக்குது. கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், நீதித்துறை சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் வந்து எவ்வளோ காலம் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன 90 days. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பெயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு பெயிலில் விட்டுருவாங்க. அவங்க பெயிலில் விட்டதுக்கப்புறமா திருப்பியும் அந்த ஆவணங்கள்லாம் அழிக்கிறதுக்கு, எவிடன்சஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. நம்ம வந்து பாருங்கள் சார், இதை வந்து இடிய மீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த இடிய மீன் உகாண்டாவினுடைய அதிபராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க,
யாராவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் உடனே நியாயம் கேம் ஒன்றும் கிடையாது, தூக்கி கழுவுதை ஏற்றிட வேண்டியது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. நம்ம நாடு இடியமீன் மாதிரியான உகாண்டா நாடு கிடையாது. நம்மக்கிட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம சட்டத்திட்டங்கள், நீதி பரிபாலனம் எல்லாமே நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் நீதித்துறையில் வேலை நடக்கலை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்க தான் வேண்டியிருக்கு. பட் அட் த சேம் டைம் அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸில் வந்து அவங்க வந்து தண்டனை வசூலிப்பாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. இவருக்கு கூட பெனால்ட்டி போட்டாங்க பார்த்தீங்களா, ஜெகத் ரட்சகன் 908 crore பெனால்ட்டி போட்டாங்க, கட்டி நேரம் முடிஞ்சு போச்சு மேட்ரு. நீங்கள் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணீங்க, பிஎம்எல்ஏ வயலேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி இடி வருது. இடி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, கேஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது, உங்களுடைய சொத்துக்களை முடக்கும் அத்தாரிட்டி இருக்குது. இப்போது ஏ ராஜாவோட 400 ஏக்கர் லேண்டு கோயம்புத்தூரில் முடக்கினாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி சொத்துக்களை முடக்கி வச்சுருவாங்க. செந்தில் பாலாஜியோட இந்த பண்ணை வீடு பைபாஸ், கரூர் பைபாஸில் அதுவும் அந்த மாதிரி ஆச்சு. அது மாதிரி நீங்கள் தவறான வழியில் சேர்த்த பணத்திலிருந்து வாங்கிய சொத்துக்களை உங்களுக்கு பயன்படாமல் செய்வதற்கு ஈடி பண்ண முடியும். அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபா சொத்து ஈடி வந்து இந்த மாதிரி முடக்கி வச்சுருக்கு. அதை யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு விற்க முடியாது, உங்கள் பிள்ளை இன்னொருத்தருக்கு விற்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். அது வந்து நான் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த கேஸ் எப்போ முடியுமோ முடியாதோ தெரியாது, ஆனால் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலாக தான் அது இருக்கும். ஸோ இப்படி தான் இடி ஒர்க் பண்ணுறதை தவிர நம்ம அதுக்காக உடனே அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டணும் கிடையாது. பட் ஒன் திங், இடி கண்டிப்பாக பிரமாதமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், எவ்ரி டைம் அவங்க வந்து பாருங்கள், டாஸ்மாகில் கூட பாருங்கள், தப்பு நடக்கலைன்னு சொல்லவே இல்லை. அவங்க வந்து எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. லேடிஸு எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வந்து ராத்திரி 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர, தவறு நடக்கலைன்னு யாருமே சொல்லலை, மணல் அள்ளலைன்னு யாருமே சொல்லலை. அப்போது அதேமாதிரி பில்டிங்கில் வயலேஷன் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லலை. அதாவதுங்க, குற்றங்கள் நடக்கத்தான் செய்யுது, குற்றங்கள் நடக்காமல் கிடையாது. இப்போ டாஸ்மாக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், டாஸ்மாகில் வந்து 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க பாட்டிலுக்கு. வாங்கலன்னு சொல்லலை, வாங்கிட்டு தான் இருந்தாங்க. 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ இடி ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஊழல் பண்ணலை அப்படின்னு சொல்லலை. அதாவது இவங்க இந்த மாதிரி சோதனைகள் பண்ணுறாங்க, சட்டத்திற்கு புறம்பாக ராத்திரியெல்லாம் லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு விடவே இல்லை, அங்கே ராத்திரி 2 மணி வரைக்கும் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அதாவது இவங்களுடைய ப்ரொசீஜரில் தான் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர, நாங்கள் வந்து ஊழல் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் மண் கொள்ளை சமாச்சாரத்தில் கூட மண்ணை அள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. மண் நிறைய அள்ளியிருக்கோம், எவ்வளோ அள்ளியிருக்கோங்கிறத கணக்கு பண்ணல, அவ்வளோதான். அது மண்ணாகட்டும், செம்மண்ணாகட்டும், மணலாகட்டும், அந்த கன்னியாகுமரி பீச்சில் உங்களுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ரேர் எர்த்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க அள்ளியிருக்கிறாங்க. இப்போ சிபிஐ வந்து இங்கே விசாரணை ஆரம்பிச்சிருக்கு, 2 days பேக் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவங்க, அதாவதுங்க, திருடினான்னு சொன்னால் போலீஸ்காரன் வருவான். நீங்கள் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஒழுங்காக கட்டலை, நீங்கள் வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னா இன்கம் டேக்ஸ் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து மோசடி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னோன்னா சிபிஐ வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து பணப்பரிமாற்றத்தில் நீங்கள் வந்து ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னோன்னா இடி வரத்தான் செய்யும். அதனால் இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் இது காமிக்கிறது. இவ்வளோ நாளாக நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு வந்து தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ்லாம். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஓரளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப செலக்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த ஏஜென்சிஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் சுதந்திரம் கொடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க வந்து ஹாட் பர்சூட் அப்படிம்பாங்க இல்லையா, திருடங்க ஓடி போய் பிடிக்கிறது, சுட்டு பிடிக்கிறது, அந்த மாதிரி அவங்க இறங்கிட்டாங்க. அதனால இவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க, இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கை, இதெல்லாம் வந்து வேலைக்கு வராது சார், இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். சரிங்க, பாஜகவோட மிரட்டலுக்காக தான் அதிமுக வந்துட்டு அடிபணிந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்ல கூட முத்தரசன் சொல்றாரு சார். இப்போ சமீபத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது போயிட்டு இருக்க நேரத்தில் பாஜக மிரட்டி தான் ஒரு கட்சி கூட்டணிக்கு அமைக்குமா சார்? யார் சொன்னது? முத்தரசன் அவர்கள் சார். இல்லை, இந்த குற்றச்சாட்டு வந்து முத்தரசன் மட்டும் இல்லை, டிஎம்கே கூட தான் வச்சுருக்குறாங்க, அடிக்கடி வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து யார் உண்மையிலேயே மிரட்டி கூட்டணி போட்டது அப்படிங்கிறது டிஎம்கே தான். அதே மாதிரி கேஎன் நேரு கூட இப்போ சொன்னார். இப்போ ரீசெண்ட்லி இவர் முத்தரசன் பாலகிருஷ்ணன் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சமூக நீதி சரியில்லை அப்படின்னு பேசும்போது, அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியலையே,
கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொன்னார். சேகர் பாபு அவர்கள் சேகர் பாபு சொன்னார். எக்ஸாக்ட்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ கூட்டணி யார் எந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்க? கொள்கை கூட்டணின்னு பெருசாக சொல்லிக்கிறீங்களே தவிர கூட்டணியில் இவங்க கூட்டணியில் தொடரணும்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் அந்த பக்கம் போக முடியல, அதாவது விஜய் கட்சிக்கும் போக முடியல, வேறு எந்த கட்சி இந்த கட்சியிலையும் தொடர்ந்து இருக்க முடியல, வேதனையுடன் தான் தொடர்கிறேன் கூட்டணியில் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சடன்லி இப்போ நேற்றுக்கு வேறு கண்மூடித்தனமாக மோடியை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு வேறு ஒரு பொன்மொழி உதிர்த்திருக்கிறாரு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ நாள் அவர் இந்த கட்சியில் இந்த கூட்டணியில் இருக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. பாரதிய ஜனதா கட்சி பற்றி நீங்கள் கேட்டீங்க. பாஜக வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கட்சியோ அல்லது மிரட்டி உருட்டி ஒரு கட்சியை கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் மிரட்டி உருட்டி கூட்டணியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தலைவர்கள் இடையிலும் ஒரு இணக்கம் இருக்காது, தொண்டர்கள் இடையிலும் இணக்கம் இருக்காதுங்கிறது தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இது வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஒரே ஒரு குறி என்ன, ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். மகாராஷ்டிராவில் வந்து அவங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது, ஏக்நாத் ஷிண்டேயோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவங்களுடைய கூட்டணி இவ்வளோ பலமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத பாருங்கள். இவங்களோட எதிர்கட்சியில் வந்து காங்கிரஸ், உத்தவ் டாக்கரே சிவசேனா, சரத் பவார் என்சிபி, இந்த 3 கட்சிகளும் 85 பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே என்னென்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொன்னால், உத்தவ் டாக்கரேக்கு 150 சீட்டு வரைக்கும் நம்ம போட்டி போடணும், 288 150 சீட்டு நாங்கள் போட்டி போடணுங்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நானா பட்டோலே அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அவங்களுக்குள்ளேயே எந்த விதமான ஒரு இணக்கமும் இல்லை. ஓகே, எப்படி அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை இருந்தது அப்படின்னா, உத்தவ் டாக்கரே கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி ஒத்துழைக்காது, காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு என்சிபி ஒத்துழைக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்களே அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு கட்சியுமே ஒரு கொள்கை அடிப்படையில் அல்லது ஒரு காமன் இலக்கு, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் இருக்குது சார், இல்லைன்னு சொல்லது சார். ஏன் இந்த வக்ஃப் போர்டு மசோதாவுக்கு கூட ஏடிஎம்கே ராஜ்யசபா எம்பிக்கள் சைன் போடலையே சார்? அப்போது கூட்டணி வேண்டாம்னு சொல்லிடுவோமா? அப்படி கிடையாது. கூட்டணி பாட்டுக்கு இருக்கும், கொள்கை வேறே மாதிரி இருக்கும். கூட்டணி ஏன் அமைகிறது அப்படின்னு சொன்னால், இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மையப்புள்ளியில் அவங்க 2 பேரும் இணைஞ்சு கூட்டணி அமைச்சிருவாங்க. ஆனால் கையை முறுக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளுகள்லாம் கையை முறுக்கி நீங்கள் வந்து கூட்டணி ஒப்பந்தம்லாம் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டர் அவ்வளோதானே தவிர ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க அவசியமே இல்லை.